மிக பெரும் உண்மையை சொல்வதற்காகத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதை நினைத்து வருந்தனாயோ அந்த விஷயத்தில் உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கையை நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ சற்றும் யோசிக்கவே வேண்டாம். உன் மன நிம்மதி கெடும்படியான செயல்கள் இங்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நான் அதை இல்லை என்று சொன்னதில்லை. உன்னை விட்டு பிரிந்து போன உறவை பற்றி தானே யோசிக்கின்றாய். உன்னை விட்டு போன உறவை பற்றி தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் அத்தனை விஷயத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி கனவு கண்டு அதில் கனவு மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும்தான் நான் இழந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இதோ உனக்கான நம்பிக்கையை தருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த சாயல்லவா. அப்படி இருக்கும்போது நீ எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னால் முடிந்தளவுக்கு நீ முயற்சியை செய்து கொண்டே இரு. எந்த ஒரு தருணத்தையும் அங்கு வாய்ப்பாக எண்ணாமல் இறுதி வாய்ப்பாகவே இதுதான் நம் வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு, இதுதான் நம் வாழ்க்கை என்று எண்ணிக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவது இந்த சாயாகத்தான் இருக்கப் போகிறேன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடாதே. நடக்கப் போகும் விஷயத்திற்கு நானே உனக்கு நிரந்தரமான வெற்றியை தரத்தான் போகிறேன். யாரோ ஒருவரை நினைத்து உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றது. பிரிதலும் புரிதலும் இங்கு இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்திவிட முடியாது. என் பிள்ளையே, முன்னேற்றத்தின் பாதையில் நீயோ இப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் தெரியுமா? உன்னை பிரிந்தவர் எப்படி நினைக்கிறார், உன்னை பற்றி ஏது நினைக்கிறார் என்று தானே யோசிக்கின்றார். சொல்வதையெல்லாம் ஒன்றுதான். இதோ உன் வாழ்க்கையில் நான் கண்ட கனவுகளை நிஜமாக்கி தரும்போது உன்னை புரிந்து கொள்ளாதவர் கூட இப்போது புரிந்து கொள்ளும் தருணத்திற்கு தான் இங்கு வந்து கொண்டு இருக்கப் போகிறார். நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் நீ வருத்தம் கொள்ளவே வேண்டாம். எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்து இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் உனக்கு வெற்றியை தருவது இந்த அப்பனாக இருக்கும்போது உன்னை பிரிந்தவர் உன் நிலை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகிறார். எதையோ நினைத்து கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டு உன் வாழ்க்கையின் கனவுகளை தொலைத்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கான ஒன்றை உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கும் இந்த சாய்தேவன் எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. மனதிற்குள் இருப்பதை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய். உன் மனக்கவலைகள் தீர்வதற்கு நானே வழி கூறிவிட்டேன். இனி எதற்காக வழியே நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற? கடந்து வந்த பாதை கஷ்டம் நிறைந்ததாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தீர்வு ஒன்றும் இல்லை என்று யார் சொன்னது? அதன் தீர்வையும் முடிவையும் எட்டுவதற்குத்தானே இந்த சாயின் கரங்களை பற்றியிருக்கின்றார். அதன் பிறகு எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் அடித்தளமிட்டு கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன் மனதின் காயங்களை நான் நிலையாக வைத்து விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்காதே. என் பிள்ளையே, உன் சந்தோஷ தருணத்தில் நான் உன்னை நிலை கொள்ளவே முயற்சி கொண்டு இப்பொழுது உன் பின்னால் வழிவந்து கொண்டிருக்கின்றேன். இதோ நீ நினைத்தபடி நடப்பதற்கான உன் துணையை மீட்டெடுக்க நான் வந்து இருக்கும்போது மனம் கலங்காதே. யாரை பற்றிய நினைவுகளோடு நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிந்த பிறகும் அவர்களை பற்றிய முழு சம்மதத்தை உனக்கு தெரிவிக்காமல் எப்படி தங்கமே இருப்பேன் என்று நினைக்கின்றாய்? உன் மனதில் காயங்களை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேனோ என்றெல்லாம் யோசிக்காதே. அந்த காயத்தையும் ரணத்தையும் தாண்டி நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். உன் துணையை மீட்டெடுக்க நான் இருக்கும் பொழுது
நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம். நடப்பது யாவையும் பார்த்து பயமோ பதற்றமும் அடைய வேண்டாம். வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் நடந்து கொண்டிருக்க முடியுமோ? வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் எனக்கான சோகம் தொடர்ந்து கொண்டு இருக்குமோ என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, உன் சந்தோஷ தருணத்தில் நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் புரிந்து கொள். யாருமே எனக்கு இல்லையே, என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று யோசிக்காதே. உன்னை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் பலரும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் உன்னருகில் இருப்பதற்கு யார் தகுதி உடையவர்கள் என்பதை பொறுத்துத்தானே நான் உன் வாழ்க்கையை அவர்களுடன் சேர்த்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட துணையே நான் உனக்காக முடிவு எடுத்து விட்டேன். இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே கிடையாது. உனக்கான தருணத்தில் நான் உன் கூடவே இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னருகில் இருப்பதற்கு யாருக்கு அங்கு தகுதிகள் இருக்கின்றதோ அவர்களையும் முன்னருகில் காண்பிப்பதற்காக நான் வந்து விட்டேன். சில பேரை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, நமக்கானவரா என்று தெரியவில்லையே என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது இனி வெற்றிகரமாகத்தான் அமையப் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதான். அதற்காக நீ இப்படியே தான் இருக்க வேண்டுமோ, இப்படியே தான் இருந்து கொள்ளப் போகிறாயோ என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது பலிக்கச் செய்வதற்கு உன் துணை உன்னிடம் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அப்படி புரிந்து கொண்ட பிறகும் நான் அமைதி காத்து கொள்ளப் போவதே இல்லை. நீ எப்படி அவரை பற்றி நினைவோடு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றிய நினைவோடு தான் இருக்கின்றார். நீ இந்த உண்மை தெரியாமல் தான் தவியாக தவித்து கொண்டிருக்கின்றாய். நாம் மட்டும்தான் அவர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவரது நினைவுகள் என் மேல் வந்து கொண்டு இருப்பது போல் என்னுடைய நினைவலைகள் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்று கூட தோன்றவில்லையே என்று உன் மனதில் பல சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டே இருந்தது. என் பிள்ளையே, அந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது உனக்கான உண்மையை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது. உன் மனது தூய்மையாக இருப்பது எனக்கு புரியும். அவருடைய மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது அல்லவா? இப்பொழுது அந்த உண்மையும் தெரியப்படுத்துவதற்குத்தான் இந்த சாய் தேவன் நான் உனக்கு வந்திருக்கின்றேன். இதோ அவருடைய மனதிலும் உன்னின் நினைவுகளை மட்டும்தான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். நீ செய்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, இப்படிப்பட்டவரா நம் தவறை நினைத்து விட்டோம் என்று உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே அவரை உன்னை தேடி வந்து சரணடையும் நேரத்தை உனக்கு உருவாக்கிவிட்டேன். நீதானே அவரை தேடி இத்துணை காலமாக அங்கு அலைந்து திரிந்து கொண்டே இருந்தாய். இனி அவர் உன்னை தேடி வரும் நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கை தரத்தை மற்றவர்கள் அண்ணாந்து வியக்கும்படித்தான் வைக்கப் போகிறேன். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற நிலைகளை நான் உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் நான் யோசிக்கப் போவதில்லை. நீ கேட்டதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மன காயங்களை இப்பொழுது என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. என் தங்கமே, ஏதோ ஒன்றிற்காகத்தானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றாய். ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்று தானே நீ என்னிடம் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்தும் உன் மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்காதே. நீ என்னிடம் கேட்ட பிறகு நான் அது இல்லை என்று எப்படி சொல்லப் போகிறேன்? இதோ நீ நினைத்ததை நினைத்தபடி தருவதற்காகத்தான் இந்த சாயி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மற்றதை பற்றியெல்லாம் உன் மன வருத்தமும் கலக்கமும் அடைந்து விடாதே. யார் நினைத்து இங்கு என்னாக போகிறது? என் பிள்ளைகளுக்கான நலனை நான் கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு முன்னால் சென்று ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி எதை பற்றியும் மனம் வருத்தம் அடைய வேண்டாம். உன் மனதிற்குள் இருப்பது நானாக இருக்கும்போது அனுதினமும் என்னை பூஜித்து கொண்டு இருக்கும்போது
நீ என் பூஜைக்கான வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்து. மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் பிரார்த்தனை படிக்கும் நேரத்தை நான் குறித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை யாரும் எப்படியும் சொல்லிவிட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர் மத்தியில் நீ சாயின் செல்ல பிள்ளை என்று புரிய வைக்கும் நேரமும் அறிய வைக்கும் நேரமும் வந்து விட்டது. காலம் கடந்து விட்டதோ என்று யோசிக்காது. காலம் நடத்தினாலும் காலம் கடத்தினாலும் சரி, உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். இந்த நிலையும் மாறி உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.